அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் மெக் ட்ரிபிள்இ சிஎஸ்சி அதுக்கடுத்து இல்லாமல் நான் டீச்சிங் பொசிஷனுக்கான வேக்கன்சிஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கு. ஸோ இதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அந்த ப்ராக்ரஸ், ஸோ இதெல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னன்றது எல்லாமே. ஸோ அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் சிவில் மெக் ட்ரிபிள்இ சிஎஸ்சி அண்ட் அதர் ஸ்ட்ரீம் உள்ள பிஎஸ்சி இதுக்கான வேக்கன்சிஸும் இருக்குது. ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அவங்களுக்கும் நீங்கள் வந்து வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ வீடியோக்கு நம்ம போகலாம். ஸோ இதுதான் வந்து அந்த அஃபிஷியல் வெப்சைட், நேதாஜி சுபாஷ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது வந்து நியூ டெல்லியில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இதில் வந்து இப்போ ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இது வந்து என்ன பேசிஸில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போகிறது நான் டீச்சிங் பேசிஸில். அதில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஜூனியர் இன்ஜினியர், ஸோ இதுக்கான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ போஸ்ட் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்றது. ஸோ அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாப் மோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டேப் இருக்குது. ஸோ இதில் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங், அப்புறம் ஃபேக்கல்ட்டி பொசிஷன், அப்புறம் வாக்கின், ஸோ மேக்ஸ் இந்த மாதிரி இதுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸர். ஸோ இது என்னென்ன இதுக்கு வேணும், டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா ஸோ இதை கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த இதில் வந்து பார்க்க போகிறது வந்து நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் டீச்சிங் பொசிஷனுக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ என்எஸ்யூடிலேருந்து வந்திருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து நிறையா வேக்கன்சி பொசிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்கு. ஸோ இது வந்து எத்தனை வேக்கன்சிஸ், 35. ஸோ இதுக்கு என்ன நாலேஜ் வேணும் அப்படின்றதும் கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதோட பே ஸ்கேலும் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டீனோகிராஃபர், ஸோ அடுத்த போஸ்ட்டு. ஸோ இதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், ஸோ இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் போஸ்ட் இஸ் ஐடென்டிஃபைட் சூட்டபிள் ஃபார் ஆசிட் அட்டாக் விக்டிம், டாஃபிசம், பிடபிள்யூடி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா ஒவ்வொன்றுத்துலேயும் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் அடுத்த அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, ஸோ அடுத்த லைப்ரரி அசிஸ்டன்ட். ஸோ இது வந்து பிஏ, பிஎஸ்சி, பிகாம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் அதான் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் இங்கே பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இந்த மாதிரி கேட்குறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டியது. ஸோ ஜூனியர் மெக்கானிக். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 21 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிவிலுக்கு வந்து 1 வேக்கன்சி இருக்குது. ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் இருக்குது. ஸோ இதோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ரிலவெண்ட் ஃபீல்டு அண்ட் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிலவெண்ட் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க, ஆர் டிகிரி. ஸோ இதோட பே ஸ்கேல் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 5,000லேருந்து 20,000 வரை சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 6th ஒன் பார்த்தீங்கன்னா ஹெட் கிளர்க். ஸோ அதுக்கான விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிவிலும் வருது, சிஎஸ்சியும் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு சேம் ஒரு வேக்கன்சி ஃபார் எஸ்சிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சிஎஸ்சிஐடிக்கு வந்து டோட்டல் 2 ஓபிசியில் வந்து வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து யார் வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களோ அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எசென்ஷியலாக பார்த்தீங்கன்னா டிப்ளமோ வித் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காது. அண்ட் தென் இதோட பே ஸ்கேல் எவ்வளோன்னு சொல்லி பாட்டமில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஏஜ் லிமிட். ஸோ 8th ஒன் பார்த்தீங்கன்னா சேம் அசிஸ்டன்ட் ஸ்டோர் கீப்பர். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 9th ஒன் ஜூனியர் ப்ரோக்ராமர். ஸோ எம்டெக் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி ஆர் சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸோ அவங்களுக்கு இது வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ இதோடைய பே ஸ்கேல் எவ்வளோன்றதும் அங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, இசிஇ, மெக்கானிக்கல்,
பிஎஸ்சி இஇ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் சிவில் டிசைன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 9 ஸ்ட்ரீமுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிவில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ 3 ஜென்ரல் கேட்டகரி அண்ட் 1 ஓபிசி. ஸோ டோட்டல் 4. ஓகேவா? ஸோ டோட்டல் 4 வேக்கன்சி வந்து இதில் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு போஸ்ட் மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஆல்ரெடி ஒன்று சிவிலுக்கு 2 பார்த்துருக்கோம். ஸோ இதோட கண்டினியூவேஷன். அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எசென்ஷியலாக அவங்க கேட்குறது என்னென்னா டிப்ளமோ ஆர் ஈக்குவலண்ட் ஆர் ரிலவெண்ட் இன் தி சப்ஜெக்ட் ஃபீல்ட் வித் 2 years இண்டஸ்ட்ரியல். ஓகே, நீங்கள் பிஇ சிவில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அதோட எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ஒரு 2 years இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஃபார் பிஎஸ்சி கேண்டிடேட்ஸ், ஸோ பிஎஸ்சி வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எம்எஸ்சி இன் ரிலவெண்ட் ஃபீல்டு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பே ஸ்கேலும் அவங்க வந்து கீழே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 6th சிபிசி அண்ட் 7 சிபிசின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக உள்ள விஷயங்கள். ஸோ வேக்கன்சிஸ் வந்து டென்டேட்டிவ் தான், அது எப்படி வேணாலும் வேரி ஆகலாம். ஸோ இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதெல்லாமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்குங்க. அண்ட் தென் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆன்லைன் மட்டும்தான். ஸோ வேறு எந்த மோட்லேயும் வந்து நீங்கள் வந்து பண்ணுற மாதிரியான இது கொடுக்கல, ஆஃப்லைன் ஆப்ஷன் அவங்க வந்து கொடுக்கல. ஸோ நீங்கள் நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் படிச்சுட்டு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது கவர்மெண்ட் இந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இஸ் மஸ்ட்டு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ நீங்கள் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். அண்ட் தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஏஜ் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் இதெல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அதுக்கும் டேட் கொடுத்துருக்காங்க, ஆஸ் ஆன் டேட் ஆஃப் 1/6/21. ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4th பாயிண்ட் வந்து ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ கேட்டகரி ரிசர்வேஷன் வழியாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட்டுலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. அண்ட் தென் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பேஸ்ட் ஆன் கேட்டகரிஸ். ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக பிரித்து அவங்க வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படின்றத வந்து இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ யார் வந்து அப்ளிகபிள் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து ஜென்ரலாக வந்து இம்பார்ட்டண்ட் விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துக்குங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணுன்ற ப்ராசஸில் நான் பிஃபோரே சொன்னேன், ஆன்லைன் தான். ஸோ நோ மேனுவல் ஆர் பேப்பர் அப்ளிகேஷன் வில் பி என்டர்டைன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஆஃப்டர் சப்மிட்டிங் நீங்கள் ஆன்லைனில் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அதோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் வந்து சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் டைமில் கேட்குறப்ப நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுடைய டெஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டும் இன்டர்வியூவும் அட்டன் பண்ணிட்ட பிறகு நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஒரு மெயில் ஐடி கரெக்டாக வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுவும் வந்து மெயினாக விஷயம். ஏன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா மெயிலில் தான் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் மென்ஷன் பை கேண்டிடேட்ஸ் அட் த டைம் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் மோட் வில் ஓன்லி பி கிவன் வெயிட்டேஜ். ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து அவங்க கன்சர்னாக எடுத்துப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ வேலிட் இமெயில் ஐடி வச்சுக்கோங்க, ஃபோன் நம்பரும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஆக்டிவாக இருக்குன்னா 27/6 அது மிட் நைட்லேருந்து 31/7. ஸோ நெக்ஸ்ட் மந்த் லாஸ்ட் டேட் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எப்படி அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன். ஸோ இது செலெக்ஷன் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் நான் சொல்லிட்டேன். ஸோ அண்ட் தென் ஸ்கில் டெஸ்ட்டும் வைப்பாங்க, இன்டர்வியூவும் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் தான் வந்து இருக்கும். அதர் சிட்டிஸ் அவுட் சைட் டெல்லி வந்து நிறையா வந்ததுனா தான், அதாவது டெல்லியை சுற்றி தான் வந்து எக்ஸாம் சென்டர்ஸே வைப்பாங்க. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் டைமில் ஒரிஜினல் ஆதார் கார்டு இல்லை ஏதாவது கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் மால் ப்ராக்டிஸ் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான், சிலபஸ் வந்து வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அதை எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஆஃப் பர்சன் இன் கேட்டகரி ஆஃப் பிளைண்ட்னஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரி சம்மந்தப்பட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஸோ இதில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீவேல்யூஷன் ரீசெக்கிங்லாம் கிடையாது அப்படின்ட்டுருக்காங்க.
செலெக்ஷன் க்ரைட்டீரியா பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ மார்க் வந்து தேவை, ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. மினிமம் கட் ஆஃப் மார்க், ஏன்னா ஒரு கேட்டகரி வைஸாக நீங்கள் வந்து மாறும். ஸோ அதை பொறுத்து இங்கேயும் மார்க் அலாட்மெண்ட் வந்து மாறும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் இன் ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 50% ஃபார் ஜென்ரல். 100 மார்க்கு கேட்குறாங்கன்னா நீங்கள் 50 மார்க் எடுக்கணும். வேறு கேட்டகரி வைஸாக பிரிக்கிறாங்க அப்படின்னா அப்போது நீங்கள் ஜென்ரல் அண்டு இடபிள்யூஎஸ் ஓபிசி ரெண்டுத்துக்குமே 50, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் 45. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாக கிளியராக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் செலெக்ஷன், ஸோ செலெக்ஷனுக்கு அடுத்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸோ அந்த பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் இதெல்லாமே பார்க்குற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கேண்டிடேட்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ வேலைக்கு சேர்ந்துட்டீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு எந்த ஒரு பென்ஷன் ஸ்கீமும் வந்து அலாட் பண்ண மாட்டாங்க போஸ்ட்டில். ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மால் ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் வந்து வரணும். ஸோ இதில் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேண்டிடேட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அதான் மால் ப்ராக்டிஸ் சொன்னல. ஸோ நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஃபால்ஸாக கொடுத்துருந்தீங்க, ஃபேக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா அதை கண்டுபிடிச்சி ஆக்ஷன் வந்து எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன அதுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துக்குங்க. ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஹை தான். ஸோ அன்ரிசர்வ்டு அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்ட்டுக்கு 400, அண்ட் தென் குரூப் பி போஸ்ட்டுக்கு வந்து 1000 ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீஸுன்னு சொல்லி 800. ஸோ இதுக்கு டோட்டல் பார்த்தீங்கன்னா 1200 குரூப் சி போஸ்ட்டுக்கு. குரூப் பி போஸ்ட்டுக்கு 2000. ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 800 குரூப் சிக்கு, 1000 வந்து குரூப் பி போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் வந்து அதிகம் தான். ஸோ யாராவது அந்த சிலபஸ் போய் பாருங்கள். சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி எக்ஸாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் மெயினாக உள்ளது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், எப்போ ஆரம்பிக்கும் எப்போ எண்ட் ஆகும். ஸோ 31/7/2021. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து எண்ட் ஆகும். ஸோ இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்குங்க. ஏன்னா 15 பேஜஸ் இருக்குது. நான் வந்து ஜஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரீவைண்ட் பண்ணிக்கோங்க. ஃபீஸும் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ எக்ஸாம் சென்டரும் டெல்லி தான். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து சிலபஸையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து முடிவெடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் அனுப்புங்க. இப்போ லைப்ரரியன் அந்த மாதிரி ஜென்ரல் போஸ்ட்டுக்கும் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் அனுப்பலாம். கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரீமில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் அனுப்பலாம். ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக இதில் வந்து யூஸ்ஃபுல்லாகும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கமெண்ட்டில் சொல்லணுன்னா சொல்லுங்கள், இம்ப்ரூவ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.